அப்படிலாம் நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா மாதம்பட்டிக்கும் ஜாய்க்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைன்றது தனிப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்றதுனால உடனே வந்து உத்தரமத்திரம் சாட முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து அவங்க போய் ஆமா இந்த குழந்தை அவரோட தான் அப்படின்னாக்க அவருக்கு என்ன சட்டப்படியான நிவாரணம் கிடைக்கணுமா இந்த அம்மாவுக்கு அதை நீதிமன்றம் வந்து கொடுக்கும். சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட முனைவர் சீதா லட்சுமி சேதுராமன் மேம் நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். ரீசெண்டாக நம்மளுடைய விஜய் டிவி ஸ்டார்ஸை பற்றி தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு வரோம். அதில் மிக முக்கியமான இடத்துல மாதம்பட்டி ரங்கராஜன் இருக்கு. அவருக்கும் அவருடைய இரண்டாவது மனைவின்னு சொல்லப்படுற ஜாய் கிருசல்லாவை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக என்ன ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்குன்னா, மாதம்பட்டிக்கு அவர் வந்து ஒரு டெண்டர் எடுத்திருக்கார், கவர்மெண்ட் டெண்டர். அதில் ஒரு முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? ஒரு உண்மையாகவே முறைகேடு பண்ணியிருக்காரா? அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நல்ல திறமையான ஒரு சமையல்காரர், சரியா? ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுவையான சமையலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். அதே மாதிரி வந்துட்டு நிறைய விஐபிஸ்க்கு அவரோட ஃபுட்டெல்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. நிறைய கல்யாணங்களுக்கு அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய டாப் ஆஃப் தி விஐபிஸ் ஆல் ஓவர் இந்தியா அப்ராட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேள்விப்படும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவருடைய சமையலோட திறமை அவருக்கு நல்லாவே தெரியும். அதில் அவர் முறைகேடு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு டெண்டர் எடுக்கணும்னா அதற்கான வழிமுறைகள் என்னன்றத வரைமுறை கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த வரைமுறைக்கு உட்பட்ட விஷயங்களை அவர் தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கியிருக்கலாம். ஏன் அவர் பண்ணலைன்றது தெரியல. ரெண்டாவது, டெல்லியில் வந்து இவர் வந்து தமிழ்நாடு ஹோட்டலோட டெண்டர் எடுத்தாருன்றது தான் மெயினான ஒரு குற்றச்சாட்டு. அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹோட்டலோட ஓவரால் ஃபுட்டு கான்ட்ராக்ட் அவர் எடுத்திருக்காருன்னா அதுக்குன்னு ஒரு சில வரைமுறைகள் கொடுத்துருக்காங்க. ஒரு 100-150 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஹோட்டல் இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரியான மெனுக்கள் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபுட் வெரைட்டிஸ்ல இது இருக்கணும். சில விஷயங்கள்லாம் 5 வருஷத்துக்கு மேலே இதை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். தொடர்ந்து 5 இயர்ஸ்க்கு மேலே. ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்றத பார்ப்பாங்க. கண்டிப்பா. மாதம்பட்டி ஹஸ் காட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லன்னே சொல்ல முடியாது யாருமே. அப்படி இல்லனா இவ்வளவு பெரிய பெரிய கல்யாணம் பண்ண முடியாது. 10-15 வருஷத்துக்கு மேல எல்லாருக்கும் தெரிஞ்ச இப்ப பிரபலமா 10-15 அதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. பட் 10-15 வருஷமா வந்துட்டு ரொம்ப பிரபலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவர் ஒரு அகாடமி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. நிறைய செஃப்பை உருவாக்கிட்டு இருக்காரு. நிறைய ஹோட்டல்ஸ்க்கு வந்து மெனூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. போறது வரைக்கும் ஒரு கம்பெனியாவே, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாவே வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்ச ஒரு மாதம்பட்டி ஏன் இந்த இடத்துல ஸ்லிப் ஆனான்றது தான் எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாதம்பட்டி மேல தப்பா சொல்ல முடியும். இது நம்ம வந்து அதுதாங்க, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு கம்பெனியோட சிஇஓக்கு போகாது, கம்பெனியோட எம்டிக்கு மேனேஜிங் டைரக்டருக்கு போகாது. ஏன்னா அவங்க வந்து வேற அடுத்தடுத்த ஃபோக்கஸ்ல பிசினஸ் ஃபோக்கஸ்ல போயிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க தான் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும். அப்போ ஒரு டெண்டர் எடுக்கலான்னு கேட்கும்போது அவர் வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு. ஓகேங்க நம்ம இந்த டெண்டர் எடுக்கலான்னு தான் சொல்லுவார். அப்போ இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கான வழிகளை வந்து அவருக்குன்னு இருக்கக்கூடிய லீகல் டீம், அவருக்குன்னு இருக்கக்கூடிய டாப் லெவல் ஹெச்ஆர் டீம், இவங்க எல்லாரும் தான் வந்து அதை பிளான் பண்ணணும். ஆப்ரேஷன்ஸ் டீம் இவங்க தான் அதை பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க, ஸோ இதில் இந்த வரைமுறை கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் நமக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்குன்றதே இவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் மாதம்பட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவாவது அங்கே வேலை செய்யக்கூடியவங்க வந்து எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆள் தெரியும், இது நிறைய ஹோட்டலில் நடக்குது, நாங்கள் அவங்களோட கான்டாக்ட் பண்ணுறோம், இவங்களோட கான்டாக்ட் பண்ணுறோன்னு ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் போய் ஒரு சில சலுகைகளை கொடுத்து சலுகைகளை வாங்கிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஓவரால் தப்பு தவறு அப்படின்றது மாதம்பட்டி அவர்கள் நல்லா வருது இல்லை மேம்? கண்டிப்பாக அப்படிதாங்க வரும். எந்த ஒரு நிறுவனத்துலையுமே ஒரு தவறு நடந்ததுன்னா அது இந்த எம்ப்ளாயினாலும் பண்ணினது, இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவன் தான் பண்ணா அப்படின்னு வராது. அது ஓவரால் அந்த தவறு யார் மேலே வரணும்னா அந்த நிறுவனத்தோட நிறுவனர் மேலே தான் வரும். எப்போவுமே அப்படி தான் வரும். எனக்கு ஆள் தெரியும், அதுக்காக நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எனக்கு மினிஸ்டரோட பிஏ தெரியும், அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்னு இவங்க வாங்குறாங்கனாக்க அப்போ இது வந்து தவறான வழிகாட்டுதல் தானே. அப்போ அதுக்கு நீதிமன்றம் சும்மா இருக்குமா? இப்போ வழக்கு போட்டிருக்காரு, கண்ணதாசன் வழக்கு போட்டிருக்காரு. இப்போ இந்த வழக்கு வந்து வழக்கோட தீர்ப்பு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் முறைகேடு பண்ணின இது வந்து டெண்டர் வந்து செல்லுபடியாகாது, ஃபைன் போட தான் செய்வாங்க. மேபி அந்த நிறுவனத்தின் மூலியமா அந்த நிறுவனத்தின் மேலே வந்து நீதிமன்றம் நேரடியாகவே வந்து வழக்கு கூட பதிவு செய்யலாம். ஏன்னா இது பப்ளிக்கோட விஷயம். ஒரு ஹோட்டல்ன்றது வந்து சாதாரண தனிப்பட்ட ஒரு ஆளோட விஷயம் இல்லை. அங்கே வந்து சாப்பிடக்கூடியவங்க 50 பேரோ 100 பேரோ அவங்களுடைய உணவுன்றது அவங்க உடல் சார்ந்த விஷயம். அப்போ அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுக்கு வந்து டெண்டர் எடுக்கும்போது 5 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எதுக்கு வைக்கிறாங்க?
எத்தனையோ பேர் இன்னைக்கு ஹோட்டல் நடத்துறாங்க. எல்லாருக்கும் போய் கேட்க முடியாதா? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். கவர்மெண்ட்ல வந்து ஒரு டெண்டர் எடுத்து நம்ம அதில் வேலை செய்யணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனா ஏன் வந்து அந்த 5 வருஷம்ன்றது வச்சிருக்காங்க? மினிமம் 5 இயர்ஸ் ஏன் வச்சிருக்காங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் நீ வரணும் அப்படின்ற அந்த கட்டுப்பாடு வைக்கிறதுக்கான காரணம் உணவு சம்மந்தப்பட்டது, உடல் சம்மந்தப்பட்டது, உயிர் சம்மந்தப்பட்டது. ஃபுட் பாய்சன்ஸும் எதுவும் வந்துடக்கூடாது. ஸோ ஹி மஸ்ட் நோ வாட் ஹி இஸ் டூயிங் இட். கரெக்டாக? அப்போது அந்த கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீ ஃபாலோ பண்ணாமல், ரெண்டாவது மினிமம் வந்து 150 பேர் 100 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய இடமா இருக்கணுன்றதை கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, உன்னுடைய நிறுவனத்தில் அந்த அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றதை காட்டுடுறாங்க. ஹேண்டில் பண்ண முடியுமா? எஸ். திடீர்னு வந்து ஏன்னா தமிழ்நாடு ஹோட்டல்ன்றது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஹோட்டல்னு. அரசு துறையால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஹோட்டலு. அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து நல்ல தரமாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காலத்தில் வந்துட்டு தமிழ்நாடு ஹோட்டல் சென்னை பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா இருந்த காலத்தில் அங்கேருந்து அவங்களுக்கு அந்த கேரட் அல்வா ரொம்ப பிடிக்குமா. அந்த கேரட் அல்வா ஏன்னா அந்த அங்கே வேலை செஞ்சவர் ஒருத்தர் சொன்ன வார்த்தை இது. அந்த கேரட் அல்வா கொண்டு போய் கொடுத்தா அந்த அம்மா அவ்வளோ ருசியாக சாப்பிடுவாங்களாம். அப்போது சிஎம் அளவுக்கு சாப்பிட்றாங்க, மற்றவங்க அளவுக்கு சாப்பிட்றாங்கன்னா அவங்களும் மனுஷங்க தான். பட் இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு அதை சாப்பிட்றாங்கன்னா அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு, அந்த ஃபுட்டுக்கு. அப்போ அந்த டேஸ்ட் வேணுன்றதை நினைப்பாங்க இல்லையா? அந்த டேஸ்ட்டுக்காக தான். அப்போ அந்த சைஸ் ஆஃப் பீப்புளும் உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமா? ஒரு 50 பேருக்கு வைக்கிற ஒரு சாம்பாரும் 100 பேருக்கு திடீர்னு வந்தாங்கன்னா அந்த சாம்பார் எப்படி நீ பண்ணுவ? யூ மஸ்ட் நோ தட். எல்லா இன்னைக்கு வந்து ரோட்டுக்கடை ஹோட்டல்கள் எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது. அதில் இருக்கவங்க யாருமே திறமை இல்லாதவங்க கிடையாது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க மாதம்பட்டி அளவுக்கு வராங்க. வாய்ப்பு இல்லாதவங்க அதை விட பெஸ்ட்டாக பிரியாணி பண்ணுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள வாய்ப்பு கிடைக்காம உட்காந்துருக்காங்க. ஆனாலும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த வரைமுறைன்றது என்ன? இந்த வரைமுறைக்கு உட்பட்டு நீ செயல்படும் போது உன்னால் வந்து எப்படிப்பட்ட சைஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா தமிழ்நாடு ஹோட்டல்ன்றது சாதாரண ஹோட்டல் இல்லை. அதுலேருந்து போகக்கூடிய ஃபுட்டு வந்து அரசு இது விழாக்கள் எல்லாத்துக்குமே அங்கேருந்து உணவு கொடுக்குறாங்க. இதே மாதிரி கவர்னர் மாளிகைக்கு உணவு போகுது. அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது சுதந்திர போராட்டத்துலேருந்து இந்த சுதந்திர தினத்துலேருந்து எல்லாத்துக்கும் அங்கே ஃபுட்டு போகுது. அப்போ அந்த ஃபுட்டை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும்ல. அது இல்லாமல் டேஸ்ட் இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஹைஜீன் இருக்கணும்ல. நான் அதை எப்படி பார்க்கணும்னா, இப்போ ரீசெண்டாக நீ பார்த்தீங்கன்னா அந்த ஜாய் கிறிஸ்டல்லாவுடைய கேஸ் வருது. அதை தொடர்ந்து இப்படிப்பட்ட கேஸ் தொடர்ந்து மாதம்பட்டி மேலே வருது. ஏதோ டார்கெட் பண்ணி மாதம்பட்டி வந்து ஓவராலாக முடிச்சு விடணுன்ற மாதிரி ஒரு டீம். அப்படிலாம் நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா மாதம்பட்டிக்கும் ஜாய்க்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைன்றது தனிப்பட்ட பிரச்சனை. ஒருத்தர் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல எந்த அளவுக்கு இறங்க சார். நீங்க எப்பவுமே வந்து தவறு நடக்கும்போது 2 சைட்லயும் பார்க்கணும் சார். ஒரு சைடு மாத்திரமே பேசக்கூடாது. மாதம்பட்டி அவங்க ஜாய் கிறிஸ்டல்லாவோட வாழ்ந்தாங்க, லிவிங் டுகெதர்ல வாழ்ந்தாங்க, குழந்தை கொடுத்தாங்க அப்படின்றது உண்மைன்னு ஏத்துக்கிட்டு அவர் சாடுற பட்சத்துல ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? மாதம்பட்டிக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குது, சட்டப்படி ஒரு விவாகரத்து வாங்கலன்னு தெரியும்ல. ஏன்னா நீ தெரியாத ஆள் கிடையாது. அவருக்கு ஆடை வடிவமைப்பாளராக நீ வேலை செஞ்சிருக்க. அப்போ கண்டிப்பாக அந்த குடும்பத்தோட பழக்கம் இருக்கும், இந்த நிறுவனத்தோட உனக்கு தொடர்பு இருக்கு. தொடர்பு இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ போறீங்க. அப்போ ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கா, அப்போ டிவோர்ஸ் ஆகலை. See, maybe some misunderstanding as well, and I was not talking each other, not following the things. ஓகேவா? அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு பரஸ்பரம் இது இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக வந்துட்டு அவங்க லீகலாக பிரிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சட்டமே என்ன சொல்லுது? 7 வருஷம் 8 வருஷம் வந்து ஒரு கணவன் மனைவி ஒருத்தர் பார்க்காம இருந்தாக்க அது இல்லா நிலையான திருமணமாக எடுத்துக்கொள்ளப்படும் தான் சொல்லுது. ஆனால் இவங்க வந்து பிரிஞ்சு இருக்காங்களே தவிர பட் அவங்க குழந்தைங்களாம் அவர்கிட்ட கோஆர்டினேட்டடாக தானே இருந்திருக்காங்க. கணவனும் மனைவி பேசிக்கல, அவ்வளோதான். அப்போ அதை நீ வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு நீ உள்ளே போயிட்டு அவருடைய மிஸ்யூஸ், சரி அவரே வந்து மிஸ்யூஸாகவே பண்ணதாகவே இருக்கட்டும். நீ ஒரு பெண், உன் கற்பை காப்பாற்றக்கூடிய நிலையோ இல்லை உன்னை காப்பாற்றக்கூடிய நிலையோ உன் கையில் தான் இருக்க முடியும். ரேப்பா பண்ணாரு, நீ அக்செப்ட் பண்ணி தானே போன. அப்புறம் என்ன பின்னா? அப்போ நீ அங்கே அக்செப்ட் பண்ணி போகும்போதே சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட வராதிங்க, அவரே தப்பானவராக இருக்கு. ஆமாயா நீ தப்பானவன் தான், நீ வராதையா என்கிட்ட, உனக்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, என்னதுக்கு வந்து அண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு கேட்கலாம்ல. அப்போ இவங்க அதை பண்ணலை. அப்போ இவங்க எதிர்பார்த்தாங்க எப்படியாவது நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம்னா மாதம்பட்டியோட மனைவின்ற ஒரு பேனர்ல கிடைச்சிரும். அந்த பேனர்ல வந்து நம்மளும் நல்லா உல்லாசமாக இருக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க, உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்றதுனால உடனே வந்து உத்தரமத்திரம் சாட முடியாது. ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அதில் ஆணுக்கும் பங்குண்டு, பெண்ணுக்கும் பங்குண்டு. ஆண் தன்னை பற்றி கூறக்கூடிய உண்மைகளை சரியான முறையில் கூறணும். கரெக்டா? ஆண் கூறாமல் மறைப்பது சட்டப்படி தவறு. இதே வந்து ஜாய் கிறிஸ்டல்லா சொல்றாங்க, எனக்கு வந்துட்டு கணவர் கிடையாது, என்னுடைய இதில் வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. இன்னொரு கணவர் வேணும்னு நினைக்கிறதோ இல்லை உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறதோ தவறே கிடையாது, முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவர் என்றதை நீங்கள் பார்த்துருக்கணும்ல. சடனாக நடக்கலை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் பழகிருக்கீங்க.
ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சுருக்கீங்க, மினிமம் 1 வருஷமாவது வேலை செஞ்சுருப்பீங்க. கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு தெரியும் அவரோட ஆட்டிடியூட் என்ன. நீங்களே தான் சொல்கிறீங்க அவர் ஏற்கனவே வந்து 2-3 பொம்பளைங்க கிட்டக்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணார், மிஸ்யூஸாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் உங்களை போய் அடமானம் பண்ணீங்களா சொல்லுங்கள். ஸோ அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு. இது வந்து முழுக்க முழுக்க அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு டெண்டர் தவறான முறையில் கோரப்பட்டு பெறப்பட்டது. அதற்கு என்ன காரணம், யார் இதன் பின்னணிகள், இதில் என்னென்ன பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது, எதற்காக இந்த டெண்டர் இவருக்கு கொடுக்கப்பட்டதுன்றது எல்லாத்தையும் வந்து ஒரு விசாரணையில் வரும். அது தனி. இது ஜாய்க்கும் இவருக்கும் நடக்கக்கூடியதுன்றது டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து அவங்க போய் ஆமாம் இந்த குழந்தை அவரோட தான் அப்படின்னாக்க அவருக்கு என்ன சட்டப்படியான நிவாரணம் கிடைக்கணுமா இந்த அம்மாவுக்கு, அதை நீதிமன்றம் வந்து கொடுக்கும். இன்னி வரைக்கும் அந்த அம்மா நீதிமன்றத்தில் போய் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. எல்லாம் பேசுகிறாங்க, மீடியாவில் பேசுகிறாங்க, சோஷியல் இதில் சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ போட்டிருப்பாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தவறு நடந்திருக்குன்னா நீ ஒரு கம்ப்ளைண்ட் போய் ரைஸ் பண்ண வேண்டியதானே. கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணலன்னு சொல்லுவேன். கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ ஆர் எஜுகேட்டட். நீ கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணல, கம்ப்ளைண்ட் வந்துட்டு நீ ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிட்டு அக்னாலஜ் கார்டை வச்சு கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் கூட எடுத்துக்கிறாங்களே. அப்போ நீயே அதையும் செய்யல, ஒரு 100 கால் கூட பண்ணியிருக்கலாமே. பண்ணிதான் போலீஸ் வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருப்பாங்கல்ல. அப்போ அங்கேயே கூட ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். சி திஸ் இஸ் நாட் த திங். எனக்கு வந்து அவங்க ரெமீடியே கொடுக்கல, போலீஸ் வந்து நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. போலீஸ்க்கு ஒத்தரமே பார்க்கறது மாத்திரம் வாழ்க்கை கிடையாது. இந்த மாதிரி 100 பிரச்சனைகள் ஒரு நாளைக்கு வரும், 1000 பிரச்சனைகள், லட்சம் பிரச்சனைகள் வருது. ஒரு ஸ்டேட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ன்ற வரும்போது அவ்வளோ பிரச்சனைகள் வரும். நம்ம தான் நமக்கு தேவையான விஷயங்களை முன்னெடுத்துக்கணும். எப்போ உனக்கு காவல்துறையில் அந்த அசிஸ்டன்ஸ் கிடைக்கல, நீ உடனே நீதிமன்றத்தை அப்பவே நாடு இருக்கலாமே. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் போட்டிருக்கலாம். இல்லை உன்னை ரேப் பண்ணிட்டாருன்ட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தன்றது அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் நீ வந்து அங்கே பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கலாம். நம்பராக இருக்கும், உன்னை கூப்பிட்டுருப்பாங்கல்ல. இதெல்லாம் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் எப்படியாவது சோஷியல் மீடியாவில் பேசி இல்லை மற்றதில் பேசி நமக்கு வேண்டிய வந்து பண பரிமாற்றத்தை நம்ம வாங்கிக்கலாம் நீங்கள் நினச்சதுனால நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. கரெக்டாக? ஒன்று நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிருந்தா அதுக்கும் நிறையா வழிகள் இன்றைக்கி அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மகளிர் சமுதாய நலத்துறையும் இருக்குது. கரெக்டாக விமன் வெல்ஃபேர் போர்டு இருக்குது. ஸோ அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அங்கே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாக்க கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பாங்க. இஃப் இட் இஸ் ரைலி அது வந்து உண்மையாகவே வந்து நிறுவனமாகக்கூடிய ஒரு குற்றமாக மகளிர் நலத்துறையால் எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த வழக்கு, அந்த பெட்டிஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் இம்மீடியட்டாக அதில் வந்து எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணுவாங்க டைரக்ஷன் கொடுத்து. ஸோ இது எல்லாமே நடக்குது. அதனால மாதம்பட்டி வந்து இவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய அழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது. அவர் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு ஆள், கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறவர். இன்னைக்கு நடந்த தவறுக்கு என்னன்றது தான் பார்க்கணும். இன்னைக்கு நடந்த தவறு என்ன, ஒரு டெண்டர் நீங்கள் கேட்குறீங்க, கேட்க வேண்டாம்னு சொல்லலை, ஒரு 10 கம்பெனி டெண்டர் கேட்கும், அந்த மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. ஆனால் அந்த டெண்டருக்கான வரைமுறை என்ன அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வரைமுறையை நீங்கள் கம்ப்ளை பண்ணியிருக்கீங்களான்றது தான் மெயின். அந்த வரைமுறையை நீங்கள் கம்ப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான ரெமிடி கொடுக்கப்பட்டிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ராங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீதிமன்றம் அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். கண்ணதாசன் வழக்கு இப்போ ஃபைல் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் அவர் கண்டிப்பாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவார். கண்டிப்பாக கோர்ட் அதை வெரிஃபை பண்ணி அதற்கான நடவடிக்கைகளை சீக்கிரமாக எடுக்கும். இன்னும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த இன்டர்வியூ. மீண்டும் சந்திப்போம். நன்றி.